ஜெய் ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய். அதை நாங்கள் விஸ்வகர்மா சமுதாயம் வைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அங்கீகாரத்தை அளிப்பது யார்? தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள்தான் நம் சமுதாயத்தை மதிக்கிறார்கள். நமது அதை உணர்ந்தவர்கள் நம்முடைய குழந்தை அன்புக்குரியவர்கள். விஸ்வகர்மா இடத்தில் உயர்வுக்கு நான் சட்டமன்றத்தில் உரையாற்றுகிறேன் என்று ஒரு உத்தரவாதத்தை அமைச்சர் பொய்யாக்கி 110 விதிகளில் அறிவிக்கப்பட்ட நமது எங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு உடையாளருக்கு இந்த விஸ்வகர்மா சமுதாயத்தை அடையாளம் என்ன? 80 லட்சம் மக்கள் 70 லட்சம் மக்கள். ஆனால் யாரு இன்று சீரோடும் சிறப்போடும் உருவாகியுள்ளது? இந்த கூட்டமைப்பானது எதற்காக உருவாச்சு? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறப் போகிறது. அகில இந்திய அளவில் மோடி அவர்களுடைய தலைமையிலும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலும் அமைந்திருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்திலே மகத்தான வெற்றி பெறப் போகிறது. மக்கள் நலனிலே அக்கறை என்பது தேர்தலுக்கு தேர்தல் வருவதல்ல. வெற்றிகள் தோல்விகள் எது வந்தாலும் மக்கள் நலனிலே அக்கறை கொண்டவர்களாக நாம் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மக்களை திசை திருப்புவதற்கு மிக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற வெற்றி கடைசி வெற்றியாக அவர்களுக்கு அது அமைந்திருக்கிறது. அதற்கு பின்பு நடந்த பல தேர்தல்களில் அவர்கள் தோல்வியைத்தான் தழுவி இருக்கிறார்கள். ஏன் இந்த தோல்வியை தமிழக மக்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சொல்வதொன்றும் செய்வதொன்றுமாக இருக்கின்ற கூட்டணியாக அது அமைந்திருக்கிறது. மக்களை திசை திருப்பி வாக்குகளை வாங்குகின்ற ஒரு வஞ்சக சூழ்ச்சியை செய்கின்ற அணியாக அது இருக்கிறது. அதை மக்கள் இன்றைக்கு நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமுகமான ஆட்சியும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஆட்சியும், ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருக்கின்ற ஆட்சியும் தான் மக்கள் நலனை கட்டி காக்க முடியும். 10 ஆண்டுகள் பல்வேறு மந்திரிமார்கள் தமிழகத்துக்கு இருந்தார்கள். இன்றைக்கு தமிழகத்திற்கென்று மத்தியிலே ஒரு மந்திரி கூட இல்லாத நிலையிலும் 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டிலே தந்தவராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அதை தமிழகத்திற்கு பெற்றுத்தந்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. இதை பொறுத்தளவில் தேர்தலுக்கு பிறகு வருகின்ற வெற்றி, அந்த வெற்றியின் மூலமாகத்தான் ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கப்பட முடியும் என்பதைத்தான் ஜாவடேக்கர் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் வேறு எந்த கட்சியும் முடிவெடுக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவு செய்யும். ஒரு கூட்டணி கட்சி முடிவு செய்கிற பொழுது கூட்டணியிலே இணைந்துதான் தேர்தலை சந்திக்கிறோம். அதிக அளவிலான இடங்கள் கேட்கிறதன் காரணமாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான உறவுல விரிசல் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற இயக்கம். ஒரு இயக்கம் வளர்ந்து வருகின்ற பொழுது அதற்குரிய இடங்களை கேட்பது என்பது இயற்கையானது, இயற்கைக்கு மாறானதல்ல. ஏன்னா குறிப்பாக கோவையில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கடந்த வேல் யாத்திரையின் போது மாநில தலைவர் முருகன் கோயம்புத்தூர்ல பேசியிருந்தாரு. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நிற்கக்கூடிய தொகுதியை கூட பாஜக கேட்கிறதா ஒரு இது. நீங்களே ஒவ்வொரு தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள இயலாது. நிச்சயமாக முதலில் தேர்தல் அறிவிப்பு வர வேண்டும்.
ஒவ்வொரு இயக்கத்திற்கும் எவ்வளவு இடங்கள் என்பது முடிவு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் எவ்வளவு இடங்கள் என்று முடிவு செய்யப்பட்ட பின்பு எந்த இடத்தில் எந்த இயக்கம் போட்டியிடுகிறது என்பதை கூட்டணி தலைமைகள் ஒன்று கூடி முடிவு செய்வார்கள். பாரதிய ஜனதாவுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து அதிக அளவிலான ஓட்டுகள் வந்து கடந்த தேர்தலின் போது வாங்கியிருக்கோம். அதனால அதிக இடங்களை வந்து கொங்கு மண்டலத்தை கேட்கிற போகிறோம் அப்படின்னு. கொங்கு மண்டலத்தில் வலுவாக உள்ள இரு இயக்கங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும். இது இரண்டுமே அதிக இடங்களிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயற்கைதான். நிச்சயமாக கூட்டணி கட்சியினுடைய தலைமை அதை உணர்ந்து அதற்குரிய இடங்களை ஒதுக்கி இருவரும் இணைந்து வேலை செய்கின்ற அளவிற்கு நல்ல சூழலை உருவாக்குவார். எத்தனை தொகுதிகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு பாஜக? எத்தனை தொகுதிகள் கேட்க வேண்டும் என்பதை நான் உங்களிடத்தில் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள இயலாது. நிச்சயமாக உங்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டிய நேரம் வரும். நிச்சயமாக தெரிவிக்கும். ஒரு சாதனையாக அது அமைந்திருக்கிறது. ஆண்டிற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கிடைத்தாலே பெரிது என்கின்ற நிலை மாறி ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரிகள் என்கின்ற புதிய சாதனையை படைத்திருக்கிறது. இதுதான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஆட்சி, மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் இருக்கின்ற ஆட்சியின் சாதனையாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு எண்ணற்ற தமிழ் மாணவர்கள் மிக எளிதாக மருத்துவக் கல்லூரியிலே சேருவதற்கும் மிக குறைந்த கட்டணத்தில் படிப்பதற்குமான ஒரு புதிய சூழல் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. அதேபோல வருங்காலத்தில் நிச்சயமாக காவிரியும் கோதாவரியும் இணைக்கப்படும். தமிழகத்தினுடைய தண்ணீர் தாகம் நிரந்தரமாக தீர்க்கப்படும். இதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டுதான் மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிற அரசுகள் செயல்படுகின்றன. அந்த தொலைநோக்கு பார்வைக்கு தமிழக மக்கள் நிச்சயமாக ஆதரவு தருவார்கள். இப்போ இந்த முதல்வர் வேட்பாளராக தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளர் வந்து அதிமுக தலைமை வந்து ஏற்கனவே அறிவிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பாஜக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து முதல்வர் வேட்பாளரை தீர்மானிக்கும்னு சொல்கிறாங்க. இதில் மிக தெளிவான ஒரு விஷயம், அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பொறுப்பேற்றிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவில் கடந்த தேர்தலிலும் சரி, நடைபெறப் போகின்ற தேர்தலிலும் சரி, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது. இதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு கருத்துடைய ஆட்சி, மக்கள் நலனில் அக்கறையுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏன்னா நேற்றைய தினம் வானதி சீனிவாசன் கூட இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க தேசிய தலைமை தான் முடிவு செய்யும் தமிழகத்தில், இவங்க முடிவு செய்கிறது எப்பொழுதும் தேசிய தலைமை தான் முடிவு செய்கிறது. தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது என்பதையும் முடிவு செய்தது மாநில தலைமை அல்ல, தேசிய தலைமை தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளராக பாஜக வந்து ஏற்றுக்கணும். அதை முடிவு செய்ய வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தவிர நாங்கள் அல்ல. பிரகாஷ் ஜவடேகர் வந்து